Hi friends, welcome to EBINS KITCHEN. இன்னைக்கு நம்ம சேனல்ல இனிப்பு அவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போறோம். அதற்காக வெள்ளை அவல் எடுத்து வச்சிருக்கிறேன். தேவையான அளவு எடுத்து வச்சிருக்கிறேன். cashew nuts எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு 10 cashew nuts அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். தேங்காய் ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். தேங்காய் வந்து நம்ம எவ்வளவு அதிகமா போடுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதனால உங்க தேவைக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. இனிப்புக்காக வெல்லம் எடுத்து வச்சிருக்கிறேன். ஏலக்காய் பொடி பண்ணது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். ஏலக்காயும் ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ நம்ம பேன் அடுப்புல வச்சு 1 ஸ்பூன் நெய் ஊற்றி cashew nuts வறுத்து எடுத்துக்கலாம். cashew nuts கொஞ்சம் செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, cashew nuts வந்து செவக்க வறுத்தாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்தாச்சு. அதே பாத்திரத்திலேயே நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெல்லத்தை போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லம் கரையட்டும், பாகு காய்க்க வேண்டாம், கரைஞ்ச உடனே நம்ம எடுத்துடலாம். ஓகேவா? இப்ப பாருங்க, வெல்லம் நல்லா கரைஞ்சிச்சு. இப்ப நம்ம இதை வடிகட்டி எடுத்து அவல் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வடிகட்டி வச்சிருக்கிற வெல்ல தண்ணிய இந்த அவல் கூட ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம அவ்வளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா கொஞ்ச நேரம் கழிய கழிய அவல் நல்ல தண்ணி உறிஞ்சுக்கும். அதுக்காக தான் எல்லா தண்ணியும் சேர்த்துருக்கிறேன். சேர்த்தாச்சு. அது கூட நம்ம வறுத்து வச்சிருக்கிற cashew nuts அதையும் ஆட் பண்ணியாச்சு. ஏலக்காய் பவுடர் அதையும் ஆட் பண்ணியாச்சு. சர்க்கரை வந்து கரைக்காம, சுடுதண்ணீரை கரைக்காம பொடி பண்ணி அப்படியும் சேர்த்துக்கலாம். ஆனா எல்லா இடமும் இனிப்பு ஒன்னா வந்து வராது. அதனால நான் சுடுதண்ணியில கரைச்சு இந்த மாதிரி வடிகட்டி ஊத்தி இருக்கிறேன். அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காவையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, இப்ப நமக்கு இனிப்பு அவல் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ஒரு 1/2 an hour வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் ஊறினதுக்கு அப்புறம் சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு அவல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு ஐட்டம் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு யூஸ்ஃபுல்லான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.